2021 நடந்த சட்டமன்ற தேர்தலை நீங்க யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கும்பல் ஒண்ணு இருக்குல்லங்க, அந்த கும்பலு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தைய அம்புட்டு கிராண்டா நடத்துச்சுங்க. 117 ஆண்கள் 117 பெண்கள். எல்லா எலெக்ஷன்லயும் அப்படிதான் பண்ணுவாங்க. அதாவது 50-50 இடம் கொடுப்பாங்களாம். அதுல நிறைய படிச்ச டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அப்படி இப்படின்னு பெரிய பெரிய ஆட்களை தான் நிறுத்தி இருந்துச்சு. அன்னைக்கே கட்சி சொல்லிருச்சு, நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம்னு. அது எல்லா வருஷமும் அப்படிதான் சொல்லும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2026ல ஆட்சியை புடிச்சே தீர்வோன்னு இப்ப இருந்தே வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எதுக்கு இந்த இத்து போன கதையெல்லாம் அப்படின்னு கேக்குறீங்களா? இத்து போன கதையெல்லாம் இல்லைங்க. 2026ல நாம் தமிழர் கட்சிக்கு யாரெல்லாம் வேட்பாளர்களா நிக்க போறாங்களோ அவங்களுக்கு சீமான் சொன்ன உண்மையத்தான் நம்ம சொல்ல போறோம். வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. சீமான் எப்பவுமே பொய்தான் பேசிட்டு இருப்பாரு, உருட்டிட்டே இருப்பாரு, கதை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நம்ம சொல்லுவோம்ல, என்னைக்காவது ஒரு நாள் உண்மையும் பேசுவாருங்க. அவரை தன்னைத்தானே புகழ்தான் நினைச்சு தற்பெருமையிலையோ தற்புகழ்ச்சியிலையோ பல உண்மைகள் வெளியே வந்துடும். அப்படி வந்த உண்மைதான் இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல. கண்டிப்பா பக்கத்துல உட்கார்ந்த 2 பேரும் அட நாயை இப்படி பேசாதடான்னு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருந்திருக்கும். ஆனாலும் நம்மால உணர்ச்சி வசப்பட்டு பொங்குன்னு பொங்கிட்டாரு. அப்படி என்ன பொங்கினாரு அப்படின்னு கேக்குறீங்களா? இந்தா கேளுங்க. சொல்லிட்டார்ல, தொடங்கிட்டார்ல, நான் முடிக்கிறேன். அதாவது வேல்முருகன் தொடங்கிட்டாராமா, தம்பி முடிக்க போறாராமா, மொத்தமா முடிச்சு விட்டாரு. என்னன்னு கேளுங்க. அவர் எங்க ஐயா விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு ஒரு இது பண்ணும்போது, அப்ப கட்சி ஆரம்பிக்க போகும்போது எங்க அண்ணன் என்கிட்ட சில வேலைகளை கொடுத்து அனுப்பும்போது, குளத்தூர் மணியன்னா எங்க மாமா சாகுல் கமீது, நாங்க 4 பேரும் அவர் வீட்டுல உட்காந்து பேசணும். அப்ப நான் எங்க அண்ணனை தலைமையேற்க கூப்பிட்டேன். யார என்னால, நான் சின்ன பையன், இப்ப இருக்கிறது இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி சில வேலைகளை கொடுத்து அனுப்பும்போது எங்க தலைவர், அதை நான் எனக்கு ஒரு என்ன இருந்தாலும் அச்சம் இருந்தது, நமக்கு அனுபவம் இல்லை. என்ன போய் அவரை கூப்பிட்டேன். நான் மூத்தவரையும் தான் கூப்பிடுவேன் எங்க அண்ணனை. அவர் நான் ரொம்ப நாளா இதுல இருந்துட்டேன், நீங்க பண்ணுங்க, நான் பின்னாடி இருந்து பண்ணேன். குளத்தூர் மணி என்ன இது பண்ணிட்டேன். எங்க மாமா எனக்கு இத்தனை நாள் நம்ம கிட்ட எல்லாம் புலிக்கிட்ட இருந்தார்ல, பிரபாகரன் சொன்னதைத்தான் நான் செய்யறேன்னு எங்க அண்ணன் பிரபாகர் ஆணையிட்டாரா? அதுக்கு முன்னாடியே நான் இங்க பூனை விட்டுட்டேன்னு எல்லாம் சொன்னாரா? அப்ப சீமானுக்கு ஆரம்பிக்கிற ஐடியாவெல்லாம் கிடையாது, பயம்தான் ஜாஸ்தியா இருந்துச்சான். வேல்முருகன் கிட்ட போய் கெஞ்சி இருக்கிறாரு, அண்ணன் நீ தானே சரியான ஆளு, வானேன்னு கெஞ்சி இருக்காரு. நான் சில்ற பையனே, நமக்கு இதெல்லாம் வராதுன்னு அப்படின்னு உண்மைய சொல்லியிருக்காரு. அண்ணன் நான் போனமா தின்னமா வந்தமான்னு தானே இருந்தேன், நான் எப்படின்னு இந்த மாதிரிலாம் வேலை செய்யறது அப்படின்னு கெஞ்சி இருக்கிற. அப்படி மேற்கொண்டு சில உண்மைகள் வருது, கேளுங்க. முழு ஆதரவு சாகுல் கமீது. அப்ப என் ரத்தம் தானே கூப்பிடு, நீங்க வா, நீ எனக்கு, ஏன்னா நீ 2 முறை எம்எல்ஏ இருந்துட்ட, உனக்கு இந்த அரசியல் வந்துட்டு நீ இது பண்ண இல்ல ரத்தம், நான் எப்படி போடுறது, நான் இருக்கேன், நான் பின்னாடி இருந்த எல்லா உதவியும் செய்யறேன்ட்டாரு. அப்புறம் நான் வழி இல்லாம இதை தொடங்கிட்டேன். அந்த சூழல்ல அவர் வெளியில வர்றதுக்கு பல காரணங்கள் இருந்தது. திருப்பி எங்க ஐயா போய் காங்கிரஸ் திமுக கூட்டணி வைக்கும்போது வெளியில வான்னு சொன்னா, அப்ப அவரு வரல. அதுக்கப்புறம் அவரு ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியில வந்த பிறகு போய் கூப்பிட்டேன், நீங்க வாங்க எங்க தலை, சரி வா நம்ம கூட சேர்ந்து எல்லாம் செய்யலாம். அவர் வரல. அதுக்கப்புறம் தனி இயக்கம் கண்டுட்டார். ஆனாலும் நாங்க எங்க உறவு அப்படியேதான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நேரத்துல நான் வீட்டுல இருந்தா இப்ப அழைச்சி பேசினாரு, ரத்தன் அந்த மாதிரி தினகரனோட கூட்டணிக்கு போகலாமான்னு கேட்டார். அவருக்கு இது என்னன்னா எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏ இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லைன்னா எனக்கு பாதுகாப்பு இருக்காது, கட்சியை வளர்த்து கொண்டு போறது கடினம், அதனால நான் ஆகணும், அதுக்கு என்ன பண்றது, நான் தினகரனோட கூட்டணி போகணுமான்னு. இப்போ எம்எல்ஏ ஆகணுங்கிறத அவர் விருப்பமா இருந்தது. அப்ப நான் சொன்னேன், எம்எல்ஏ ஆகுதுன்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா இப்ப தினகரனோட போக வேணாம், அவர் கூட வேணாம், அதுக்கு நீங்க திமுக கூட போகலாம். அப்படி விமர்சனங்கள் வந்தா அது அப்புறம் பார்த்துக்கலாம், அதுதான் சரியா இருக்கும், நீ விரும்பிட்டீங்கன்னா நீங்க அங்க போங்கன்னு சொன்னது உண்மை. நான் சொன்னேன். தம்பி ஆவேசத்துல உணர்ச்சி வசப்பட்டு உண்மை பேசுனதுங்கிற இடம் இதுதான். 2021ல வேல்முருகன் சீமான் கிட்ட கேக்குறாரு, நான் டிவி கிட்ட போகட்டா அப்படின்னு. அண்ணன் நீ எல்லாம் எங்க போனாலும் ஜெயிக்கலான, ஏன் கட்சிக்கு வான, நம்மளாம் ஜெயிக்கிற கட்சினா அப்படின்னு கூட கூப்பிடல. அண்ணன் நீங்க எம்எல்ஏ ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிவி கிட்ட போனாலாம் ஜெயிக்க முடியாது, திமுக கிட்ட தானே போகணும், திமுக தானே இந்த தடவை ஜெயிக்க போகுது, அது எனக்கு நல்லாவே தெரியும்ண்ண, அதனால அங்க போய் ஜாயின் பண்ணிக்க
அப்படின்னு நான் தான் சொன்னேன். ஏன்பா தம்பே உன்னை நம்பி 2021 117 117 நின்னுச்சே, அவங்க நிலைமை என்னது? அப்ப உனக்கு நல்லாவே தெரியும் திமுக தான் ஜெயிக்கும்னு. இம்பிடு தெரிஞ்ச நீங்க எதுக்கு இந்த 233 பேத்துக்கும் ஆசை காட்டு மோசம் பண்ணீங்க? உடனே யாராச்சும் வந்து நீ கணக்குல வீக்கு 234 அப்படிலாம் சொல்லாதீங்க. சீமானுக்கு தான் நல்லாவே தெரியுமே ஜெயிக்க முடியாதுன்னு. அப்புறம் என்ன தைரியத்துல இத்தனை பேத்தையும் கூப்பிட்டு வச்சு நாமினேஷன் தாக்கல் பண்ணுங்கன்னு சொன்னீங்க? 2021 நீங்க கூவினது ஞாபகம் இருக்கா? நாம் ஆட்சி பிடிப்போம், நாம் தமிழர் அப்படி பேச ஞாபகம். தோக்க போறோம் அப்படிங்கிறது சீமானுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனா கூட இருந்த தம்பிகளுக்கு ஏன் இது தெரியாம போச்சு அப்படிங்கிறது தான் வருத்தமா இருக்கு. அதுவும் அபிநயா அவர்களுக்கெல்லாம் தெரியாம போனது கூடுதல் வருத்தம் தான். காளியம்மாக்கெல்லாம் முழுமையா நம்பினாங்க. முதல் வெற்றி என் வெற்றி தான், அது உங்களுக்கு சமர்ப்பிப்ப அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு வேட்பாளர்களும் அவங்களோட வெற்றியை சீமானுக்கு காணிக்கையாக்குவோம்னு சொன்னப்பெல்லாம் சீமானோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்திருக்கும்? கிறுக்கு பயலுகளா, நானே வாங்கின பணத்துக்கு வஞ்சகம் இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், இவனுங்க எனக்கு வேற காணிக்கையாக்க போறாங்களாமா. நீங்களாம் ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. ஜெயிக்கிற ஐடியா எனக்கு சுத்தமாவே இல்லை. இதுல எனக்கு ஆறுதல் வேற சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க தான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கோமே, சீமான் கட்சியை விட்டுருங்க, சீமானுக்கு அவனோட கட்சியை ஜெயிக்க வைக்கணும்னு துளி கூட விருப்பமே இல்லைன்னு. சீமானுக்கு நாம் தமிழர் கட்சியை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. பாலிசி நாம் தமிழரோட பாலிசியோ பர்பஸோ அது கிடையவே கிடையாது. கெட்டிங் மணி அண்ட் பிரிச்சு வைங்க ஓட்டு, திஸ் இஸ் த பாலிசி ஆஃப் என்டிகே. ஏன்பா தம்பிகளா, இனியாவது நம்புவீங்களா? இனியும் எங்க ஆட்சியை பிடிப்பாரு, நாம ஆடு மேட்ச் ஆட்டு புழுக்கியா ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஏதாவது கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? ஏங்க மிஸ்டர் சீமான், திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு 50 கான்பிடன்ஸாவே தெரியும். அதனாலதான் வேல்முருகனை டிடிவி கிட்ட எல்லாம் போவேனா, நீங்க திமுகவே போய் சேருங்க அப்படின்னு அட்வைஸ கொடுத்துருக்கீங்க. இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாத ஆளாவா போயிட்டாரு நம்ம வேல்முருகன். எப்படி டிடிவி கிட்ட போய் சேரட்டாரு சீமான் கிட்ட கேட்டிருக்காரு. இல்ல டிடிவி ஜெயிக்கிற நிலைமையில இருந்தாரப்போ என்ன வேல்முருகன், உனக்கு அரசியல் அறிவு சுத்தமாவே இல்லையாண்ண? உன்னை தலைமை ஏற்கவான்னு கூப்பிட்ட இந்த தருதலை கிட்ட போய் அட்வைஸ் கேட்டிருக்கீங்களே. ஆனா ஒன்னும் உண்மைன்னு, தம்பி தருதலையா இருந்தாலும் அண்ணனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு கரெக்டான இடத்துக்கு தான் அனுப்பியிருக்காரு. ஏன்னா அங்க ஓனாதான் ஜெயிப்பாங்கிறது சீமானுக்கு நன்னா தெரியுது. அப்புறம் எதுக்குன்னு இத்தனை கேண்டிடேட்டை அந்த என்டிகேல கஷ்டப்பட்டு பேசி எதுக்குன்னு தெரியலையே. அப்ப இந்த கட்டுத்தொகையே கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்கு இந்த கட்டுத்தினியெல்லாம் நிப்பாட்டினாரு அப்படிங்கறதுதான் தெரியல. அட தம்பிகளா, தற்குறிகளா, இம்புட்டு அசிங்கமாவா இருப்பீங்க? இப்பவாவது சீமான் சொன்ன உண்மை உங்க மண்டைக்குள்ள போச்சா இல்லையா? வேணா இன்னொரு தடவை கேளுங்க, நல்லா கேட்டு உரைக்குதான்னு பாருங்க. சீமான், இன்னொரு தடவை நீங்களே சொல்லுங்க. அப்ப நான் சொன்னேன், எம்எல்ஏ ஆகுதுன்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா அப்ப தினகரன் கூட போக வேணாம், அவர் கூட வேணாம், அதுக்கு நீங்க திமுக கூடவே கூட போகலாம். அப்படி விமர்சனங்கள் வந்தா அது அப்புறம் பார்த்துக்கணும். அதுதான் சரியா இருக்கும், நீ விரும்பிட்டீங்கன்னா நீங்க அங்க போங்கன்னு சொன்னது உண்மை. நான் சொன்னேன். கேட்டீங்களா? நல்லா கேட்டீங்களா? நீங்க எம்எல்ஏ ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா திமுக கிட்ட போறதுதான் சரின்னு நான் சொன்னது உண்மைதான். நான் தான் சொன்னேன். இன்னொரு தடவை கேட்கணுமா? போடுறேன். தம்பிங்களுக்கு அறிவு வரணும்னா எத்தனை தடவை வேணாலும் போடுறேன். இன்னொரு விஷயம், சீமான் சொன்ன பொய்யகளையே சொல்லி 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 சலிச்சு போச்சு. சீமான் சொன்ன உண்மையும் சந்தோஷமா போடுறோம், கேளுங்க. உங்களுக்காகத்தான். எடுத்துட்டீங்கன்னா அப்ப தினகரன் கூட போக வேணாம், அவர் கூட வேணாம், அதுக்கு நீங்க திமுக கூடவே கூட போகலாம். அப்படி விமர்சனங்கள் வந்தா அது அப்புறம் பார்த்துக்கணும். அதுதான் சரியா இருக்கும், நீ விரும்பிட்டீங்கன்னா நீங்க அங்க போங்கன்னு சொன்னது உண்மை. நான் சொன்னேன். சைமன் தம்பி தாங்க சொல்லியிருக்காரு, அவரு தான் நீங்க திமுக கிட்ட போங்க அப்படின்னு வேல்முருகன் கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன்னா 2021 திமுக தான் ஜெயிச்சு தமிழ்நாட்டை ஆள போகுதுங்கிறது சீமானுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த 2026லயும் சீமானுக்கு நல்லாவே தெரியும் திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு. இருந்தாலும் என்டிகேக்கு ஏன் கேண்டிடேட்ஸ் நிறுத்த போறாரு? ஏன் நிறுத்துறாருன்னா, இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் நிறுத்த சொல்லி பெரிய வச்சு பெரிய அமௌண்ட்டை கொடுக்கும். அந்த அமௌண்ட்டை வாங்கி ஆட்டையை போட்டு வச்சுக்குவாரா? இது தெரியாத
தற்குறி தம்பிங்கன்னு சொல்லிக்கலாமா, புரிஞ்சுக்குவீங்களா? 2 இஸ் ஈக்குவல் டு தாங்க. தம்பிங்கனாலும் ஒண்ணுதான், தற்குறினாலும் ஒண்ணுதான். இந்த தற்குறிகள்லாம் வாண்டடா அண்ணன் நாம தானே ஜெயிப்போம், நான் நிக்கிறேன்ன, எனக்கு நான் செலவு பண்றேன்னு வாய விட்டுருவாங்க. காசுக்கு காசுமாச்சு, கேண்டிடேட்டுக்கு கேண்டிடேட்டுமாச்சு. பத்தாததுக்கு எந்த ஊருக்கு போனாலும் ரெடிசன் ப்ளூல ரூம் போட்டு தர்றதுக்கு தம்பிகளும் இருக்காங்க. ஜிம் இருக்கிற ஹோட்டல்ல ஸ்டே, பார்ல சரக்கு, அப்புறம் அப்பப்போ மயக்க பிடிச்சி போய் பேசுறப்ப கை தட்டுறதுக்கு ஒரு கொஞ்சம் தற்குறிகள். இவ்வளவு ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கிற ஒரு கட்சியை எங்கேயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது என்டிக்கில இருக்க எல்லாத்துக்கும் இல்ல, தலைவருக்கு மட்டும். இத்தனை நாள் அண்ணன் பிரபாகரன் சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்னா, இன்னைக்கு அதுவும் இல்லைன்னு சொல்லி போட்டான். அது இல்லாம எந்த கட்சி ஜெயிக்கும்னு தெரிஞ்சு அந்த கட்சிக்கு ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் போக சொல்றா. அப்படியே இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்ட தற்குறிகளை விட அதுக்கு கேண்டிடேட்டா நிக்கிறேன்னு வாலண்டியரா போய் தலை கொடுத்தாங்கல்ல, அவங்கள நினைச்சாதாங்க பரிதாபப்படுறதா இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறதான்னு தெரியலைங்க. யோசிச்சு பாருங்க இந்த காமெடி சீனை. தான் கையில இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் டெபாசிட் பணமா கட்டிட்டு, அண்ணே நான் கேண்டிடேட்டா செலக்ட் ஆயிட்டேனே அப்படின்னு சந்தோஷமா வருவாங்களா? யாருமா நீ? டாக்டர் அபிநயா. சரிம்மா நீ போய் வேலையை பாரு, செலவு பண்ற இடத்துல எல்லாம் செலவு பண்ணிக்க, எனக்கு வேண்டிய பேமெண்ட் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு தான் நினைப்பாரு. அப்புறம் காளியம்மா என்ன காணி கேக்குறியா? ஆக்கு நல்லா ஆக்கு, நீ காணி கேக்கு, இதெல்லாம் காசாக்கி நான் ரொம்ப நாள் ஆச்சு. இதுல இதுவரையும் நடந்ததுலயே உச்சபட்ச காமெடி என்னன்னா, இந்த தற்குறிகள் எல்லாம் அன்னைக்கு மாநாடு நடந்தப்ப எல்லாம் படிச்ச பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாரே, அதை நினைக்கிறது தான். 10 டாக்டர், 5 இன்ஜினியரு, 30 டிகிரி ஹோல்டர்ஸ், இப்படி படிச்ச எல்லா கூறு கட்டதையும் குப்பையாக்கி வச்சிருக்கேன் பாருங்க மக்களே தானே இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு. 2021 முடிஞ்சு போச்சு, போட்டோம். 2026 இதே மாதிரி எந்தெந்த தற்குறிகள்லாம் போய் நிக்க போகுதுன்னு நினைச்சா பாவமாவும் இருக்குங்க. ஆனா சிரிப்பும் வருதே. வேல்முருகன் திருப்பி கூப்பிடுவாருங்க, தம்பி எங்கடா அண்ணன் போய் நிக்கிறது, எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு கேட்பார்ல. தம்பிக்கு தான் தெரியுமே யாரு ஜெயிப்பாங்கன்னு. அதனால பார்த்துப்பாரு, நாம அப்ப பார்த்துக்கலாம். கூறுகட்ட தம்பிகளா, அண்ணன் உண்மையை சொல்லியிருக்காரு அதிசயமா, இத புரிஞ்சு நடந்துக்கங்க. வாழ்க்கையில் முதல் முறையாக சீமான் உண்மை பேசியதால் எனவே பேசுவோம் அவரை வாழ்த்துகிறது. சீமானே உண்மையை பேசும்போது நாம உண்மையை உறக்க பேசுவோம். எனவே பேசுவோம். நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.